இது மகிமை நேரம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனுமான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் ராஜாதி ராஜா, அவருடைய கரிசனையை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ராஜாவினுடைய கரிசனை, நமக்காக அக்கறை கொள்ளுகிறவர், நம்முடைய காரியங்களுக்காக கவலைப்படுகிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம், ஒரு கதை இவ்வாறு சொல்லுகிறது. 2 குருவிகள் மரத்தில் இருந்து பேசி கொண்டிருந்ததாம். இந்த குருவிகள் சொன்னதாம், இந்த மனிதர்களை பார், அங்குமெங்கும் அலைந்து திரிகிறார்கள், ஏதோ இழந்தது போன்று, ஏதோ பாரத்தை சுமந்து கொண்டு செல்வது போன்று எப்போதும் கவலையோடு காணப்படுகிறார்கள் என்று ஒரு குருவி சொன்னதாம். அதை பார்த்து இன்னொரு குருவி கேட்டதாம், இவர்களுக்கு நம்மை போல நம்மை கண்காணித்து பராமரிக்கிற ஒரு பரமபிதா இருக்கிறாரே, அதே போல் அவர்களுக்கு இல்லையா என்று கேட்டதாம். இருக்கிறார், அதை குறித்து அவர்கள் தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று இந்த குருவி சொன்னதாம். ஆம், நம்முடைய பாரங்கள், நம்முடைய பாரங்கள் குறித்து நாம் கவலைப்படுகிறோம், நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, நூற்பதும் இல்லை, என்றாலும் அவைகளை ஆண்டவர் போஷிக்கிறார். இந்த காட்டில் காணப்படுகிற அந்த பறவைகள், காட்டு புஷ்பங்களை ஆண்டவர் உடுத்து வைக்கிறது அதிகமானால் நம்மை அவர் செய்ய மாட்டாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? இந்த ஆண்டவர், இந்த ராஜாதி ராஜா கரிசனை உள்ள ராஜாவாக இருக்கிறார். அவர், ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கரிசனை எப்படிப்பட்ட தன்மையுள்ளதாக இருக்கிறது என்று இன்று தியானிப்போம். ஆம், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கரிசனையிலே அவர் பாரபட்சமற்றவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த வேதத்தில் நாம் மத்தேயு 9:18 முதல் 38 வசனங்களை பார்ப்போம் என்றால், பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அங்கே விடுதலை கிடைக்கிறது. அதே நேரத்தில் எவீருவின் மகளுக்கும் அங்கே விடுதலை கிடைக்கிறது. இந்த ராஜாவுடைய கரிசனையை பாருங்க. அவர் பரிசுத்தவான் நீதிமான்களுக்கு மட்டுமல்ல, புறக்கணிக்கப்பட்டவர்கள், சாதாரண மக்கள், ஏழைகள், பாவிகளுக்கு கூட அவர் கரிசனை காட்டுகிறவராக இருக்கிறார். ஆகவே தான் ஒரு பாவம் செய்த ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்தபோது ஆண்டவர் அந்த பெண்ணுடைய பாவத்தை மன்னித்து அவளை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாமல் அவளை வாழ்வதற்கு அனுப்பிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீயை பார்ப்போம் என்றால், அவள் அங்கே யூதர்கள் ஒதுக்கி வைத்த ஒரு பெண்மணி, அசுத்தம் என்று நினைத்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பெண்மணி, தீட்டுள்ளவள் என்று புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. அந்த மகளுடைய வாழ்க்கையில் இயேசு கரிசனையை காட்டுகிறார். அதே நேரத்தில் நீதிமான் என்று சொல்லப்பட்ட அந்த எவீரு ஜெபாலய தலைவனுடைய மகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கரிசனையை காட்டுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பார்வையில் நீதிமான் என்றும் இல்லை, பாவி என்றும் இல்லை, தாழ்ந்தவள் என்றும் இல்லை, உயர்ந்த என்றும் இல்லை, அசுத்தமுள்ளவள் என்றும் இல்லை, பரிசுத்தவான் என்றும் இல்லை. எந்த நிலைமையிலும், யார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரிடத்தில் வரும்போது அவர் பாரபட்சமற்ற நிலையிலே எல்லா மக்கள் மேலும் கரிசனை உள்ளவராக, அன்புள்ளவராக, அவர்களுக்காக கவலைப்படுகிறவராக காணப்படுகிறார். 2வது, அவருடைய கரிசனை எவ்வாறு வெளிப்படுகிறது? அவருடைய கரிசனை, இயேசு ராஜாவுடைய கரிசனை மனிதர்களை மிக மேன்மையுள்ளவர்களாக கருதுகிறார். ஏதோ உதவி கேட்டு வருகிற, இன்று நம்ம வீடுகளில் பிச்சை எடுக்க வருகிற மக்களை பார்ப்போம் என்றால், அவர்கள் கத்திக்கொண்டே இருக்கிறார்களே, ஏதாவது கொடுத்தால் அனுப்பிவிட்டால் போதும் என்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் செய்கிறோம். ஆனால் நமது ஆண்டவர், நாம் அவரிடத்தில் உதவி கேட்டு போகும்போது நம்மை ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும் அல்லது அனுப்பிவிட வேண்டும், ஒரு வேலை முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதற்காக அவர் நம் மீது கரிசனை கொள்ளவில்லை. முழுவதுமாக நம்மை தாங்கி, நம்மை ஏந்தி, நம்மை சுமந்து நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். முழு ஈடுபாட்டோட அந்த பெண்ணுடைய, பெரும்பாடுள்ள பெண்ணுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவள் அந்த ஆண்டவருடைய அந்த வஸ்திர தொங்கலை தொட்ட உடனேயே சுகம் கிடச்சிருது.
ஆண்டவருக்கு தெரியுது இவரிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டது. அதோட சரி அவளுக்கு ஆசைப்பட்டா சுகம் கொடுத்தாச்சு, அவள் சுகம் பெற்றுட்டா அப்படின்னு சொல்லி அப்படியே ஆண்டவர் அவளை விட்டு விட்டு போகவில்லை. அந்த பெண்ணை குறித்து அங்கே பார்க்குறோம். சுகம் பெற்ற பெண்கிட்ட சொல்கிறாரு, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார். அந்த பெண்ணு உடனே பயந்து வந்து நடுங்கி வந்து முன்னாடி விழுறதை பார்க்குறோம். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, இன்று உலகத்தில் எத்தனை பேர் உங்களை அப்படி கரிசனையோடு பார்க்கிறார்கள். ஒரு உதவி கேட்டு போகிறோம், அலட்சியமாக எல்லாம் சரியாக நடக்கும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏதோ இந்த பிடி பிச்சை போட்ட மாதிரி போட்டு உங்களை அனுப்பி விடுறாங்களா? இல்லை, மகளே என்று நம்முடைய காரியத்தை குறித்து நேரம் கொடுத்து கேட்கிறவர்களாக இருக்கிறார்களா? அந்த சூழலை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எவ்விருவின் மகளை சுகமாக்குறதுக்கு கூப்பிட வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த பெண் ஒரு சாதாரண பெண், அற்பமான பெண், தீட்டுள்ளவள், ஒதுக்கப்பட்டவள், அசுத்தமானவள் என்று ஒதுக்கப்பட்டவள். ஆனால் அவளை பார்த்து ஆண்டவர் மகளே என்று அழைக்கிறார். அவளுக்கு ஒரு சமாதானத்தை அளிக்கிறார். அவளுக்கு ஒரு பயப்படாதே என்று கூறி ஆறுதலை கொடுக்கிறார். அவளுடைய வாழ்க்கையின் பிரச்சனையிலே அக்கறை உள்ளவராக ஆண்டவர் காணப்படுகிறார். இன்று இப்படிப்பட்ட ராஜ்யம், நம்முடைய ராஜ்யம் வர வேண்டும், இப்படிப்பட்ட ராஜா நமக்கு வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் எப்படிப்பட்ட ஒரு கரிசனை இருக்குது பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அன்பு வெளிப்படுது பாருங்கள். இந்த பிரச்சனையில் அவளோடு ஆண்டவர் உரையாடுகிறார். பேசி அவளை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக அனுப்பி வைக்கிறதை பார்க்கலாம். யாருக்கெல்லாம் உதவி செய்தாரோ, அவரிடத்துல யாரெல்லாம் உதவி கேட்டு வந்தாங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினதோடு அப்படியே அனுப்பிவிடவில்லை. ஒவ்வொருவரிடத்திலும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். திரும்பி அவங்கள்ட்ட வந்து எல்லாரையும் அவர் கரிசனை உள்ளவராக, அதற்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணுங்கிறதையும் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் முழு ஈடுபாடு உள்ளவராக, முழுவதுமாக அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம். முதலாவதாக அவர் பட்சபாதம் இல்லை அவருடைய கரிசனையில். ரெண்டாவதாக அவர் மேன்மையாக மனிதர்களாக மேன்மையானவர்களாக எண்ணி அவர்களோடு இடைபடுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அவருடைய கரிசனை எப்படி வெளிப்படுகிறதாம், தன்னையே ஈவாக பகிர்ந்து கொடுக்கிறார். அவருடைய கரிசனையில் ஏதோ சுகத்தை கொடுத்துட்டோம், உதவியை செய்துட்டோம் அப்படின்னு இல்லை. லாசருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த செய்தியை கேட்டபோது ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று பார்க்கிறோம். கண்ணீர் விடக்கூடிய ஒரு சம்பவம், ரொம்ப ரொம்ப இன்டிமேட், ரொம்ப க்ளோஸ் மக்களுக்கு தான் அந்த கண்ணீர் வரும். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், நமக்காக அழுகிறவராக இருக்கிறார். நமக்காக அவர் மிகவும் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் தன்னையே கொடுக்கிறார். இங்கே எவ்வேறு மகள் உயிரோடு எழுப்புனதோடு அப்படியே விட்டுடல, அவளுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்கங்கிறார். எவ்வளவு அன்பு பாருங்க, ஒரு தாய் தகப்பனை காட்டிலும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ளவங்க ஏதோ தன்னுடைய கடமை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி சில உதவிகள் உங்களுக்கு செய்யலாம், அல்லது கேட்டுட்டாங்களேன்னு சொல்லி செய்யலாம், அல்லது இதை செய்ததற்காக விளம்பரம் தேடலாம். இன்று நிறைய இடங்களில் கரிசனையோடு செய்கிற காரியங்கள் விளம்பரங்களாக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்கிற அற்புதத்தையும் அதிசயத்தையும் சுகத்தையும் கொடுத்துட்டு யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம், வீட்டுக்கு போ, இந்த காரியத்தை செய், நீ நல்லதை செய், அநேகருக்கு சாட்சியார், ஒளி கொடு, இப்படியாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக மாற்றி அனுப்புகிறார். தன்னுடைய பெருமைக்காகவோ தன்னுடைய விளம்பரத்துக்காகவோ ஆண்டவர் அற்புதத்தை அங்கே செய்யவே இல்லை. முழுவதுமான அர்ப்பணம் இதை தான் வெளிப்படுத்துகிறது. முழுவதுமாக தன்னை ஆண்டவர் அர்ப்பணிக்கிறார். முழுவதுமான கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கள் என்றால் அவருடைய கரிசனை ஆழமானதாக இருக்கிறது. மேலாட்டமாக ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்தவர் செய்யல, இருதயத்தை பார்க்கிறார். அவருடைய கரிசனை முற்றிலும் அவனுடைய வாழ்க்கையில், அவர்களிடத்தில் தேடி வந்தவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வை கொடுப்பதாக அமைகிறது. இந்த உலகத்தில் அந்த நேரத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு பார்க்கலாம், அடுத்த நேரம் அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிடுறோம், அடுத்த பிரச்சனை வந்துடுது. ஆனால் வேதம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த கரிசனை அவனுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு தீர்வை கொடுப்பதாக, இந்த உலகத்துக்கு மாத்திரமல்ல நித்தியமாக அழிவில்லாத வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிறது. இப்படிப்பட்ட கரிசனை உள்ள ராஜா நமக்கு இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஜெபம். எங்கள் மீது அக்கறையுள்ள, கரிசனை உள்ள, பாசமுள்ள, நேசமுள்ள எங்கள் ஆண்டவரையுமே நன்றியோடு துதிக்கிறோப்பா.
ஏதோ அந்த உலகத்தில் உள்ளவர்கள் பிச்சை போடுகிறது போல நீர் எங்களுக்கு பிச்சை போடவில்லை ராஜா. ஆண்டவரே, எங்களை தேடி வந்து ஆண்டவரே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி எங்களுடைய பாரங்களை எல்லாம் மீது ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை கொடுத்து நோயிலிருந்தும் ஆண்டவரே பலவீனத்திலிருந்தும் சுகவீனத்திலிருந்தும் குறைவுகளிலிருந்தும் ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுத்து எங்கள் கூடவே ஆண்டவரை இம்மானுவேலராக சமாதான பிரபுவாக ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை எங்களுக்கு நன்மை செய்து கரிசனை உள்ளவராக இருந்து வருகிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரை இப்படிப்பட்ட ராஜ்யத்தை இந்த உலகத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ராஜா. உம்முடைய ராஜ்யம் எவ்வளவு கரிசனை உள்ளதப்பா. உம்முடைய ராஜ்யம் எவ்வளவு அழைப்பு, எங்களை எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களையும் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் மன்னிப்பை வழங்கும் ராஜ்யமாக இருக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வல்லமை மிகுந்ததாக இருக்கிறது. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோப்பா. உடைய ராஜ்யத்துக்கு எதிர்நோக்கி இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.